ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஹஸ்பண்டோட பர்த்டே வந்து January 1 நடந்துச்சு. ஸோ அதை காமிக்கல உங்களுக்கு. ஸோ அதை வந்து இந்த கிளிப்பிங் வந்து இப்போ தான் ஆட் பண்ணுறேன். கேக் வாங்கி சாப்பிட்டோம் கட் பண்ணி. ஸோ சனுக்காகவே கட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து மத்தியானத்துக்கு வந்து முட்டை குழம்பு வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சோன்னு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்லா இருந்தது முட்டை குழம்பு. எனக்கு வந்து கிரேவியாட்டை வச்சா தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கிரேவியாட்டையே வச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் பார்த்திங்கன்னா அரௌண்டு 3 ஆக போகுது. ஸோ சன் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். அப்போ தான் உட்காந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்சான் பார்த்துட்ருக்கேன். சின்சான் பார்த்துக்கிட்டே வந்து ஒரு கப் வந்து காஃபி குடிக்க போகிறேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு காஃபிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பிஸ்கட். ஸோ பிஸ்கட் வந்து நல்ல காம்பினேஷன். டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வச்சு நான் வந்து காம்பன்சேட் பண்ணி சாப்பிட்ருவேன் காஃபி குடிக்கிறப்போ. ஸோ இப்போ வந்து பிஸ்கட், மேரிகோல்ட் பிஸ்கட். ஸோ மேரிகோல்ட் பிஸ்கட் வச்சு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு இந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 o'clock அந்த டைமில் வந்து ஷார்ப்பாக வந்து காஃபி குடிக்கணும்னு ஆசை வந்துடும். எனக்கு டீ பிடிக்கும், பட் வந்து காஃபி தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். சின்ன வயசுலேருந்து காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ எனக்கு சில சம்பவம்லாம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் உடம்பு சரியில்லைன்னா அம்மா வந்து மிளகு பால் கொடுப்பாங்க. ஸோ அப்போ கூட வந்து அதை குடிக்கவே தோணாது. அப்போ கூட எனக்கு வந்து காஃபி குடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா சத்து மாவு கலக்கி தருவாங்க ரொம்ப சின்ன வயசில். அப்போ வந்து காஃபி டேஸ்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எப்படி காஃபி கொடுத்தாங்கன்னு தெரில, பட் வந்து அந்த ஏஜ்லேருந்தே வந்து காஃபி மேலே வந்து ரொம்ப பிரியமாக இருப்பேன். ஸோ இப்பயும் காஃபி தான் குடிக்க போகிறேன். ஸோ பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே நம்ம டைமை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ சீக்கிரமாகவே வந்து இந்த ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ என்ன படம் வந்து நல்லா ஹாரர் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது ஹாரர் ஃபிலிம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அந்த படம் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன படம் பார்க்க போகிறேன்னு தெரில. ஸோ சின்சான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் எப்படி காஃபி சாப்பிட்றேன்னு காட்டுறேன். ஸோ பிஸ்கட் ஒன்று எடுத்து காஃபியில் டிப் பண்ணி சாப்பிட்டா செமையாக இருக்கும். செமையாக இருக்கும். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுருந்தேன். சப்பாத்தியும் தேங்காய் சட்னியும். ஸோ சப்பாத்திக்கு வந்து குருமா இல்லை தக்காளி தொக்கு இது மாதிரி எதுவும் பண்ண முடியலன்னா சிம்பிளாக செய்யணும்னா சட்னி வச்சு சாப்பிடுவேன். இது வந்து காலையில் நடந்தது. ஸோ இந்த சண்டே நடந்தது. ஸோ 1:30 போல் தான் வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட்டோம். காட்ஸில்லாவும் கிங்காங் படமும் போட்டிருந்தோம், அதை பார்த்துட்டே சாப்பிட்டோம். மத்தியானத்துக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. பட் vlog எடுக்காமல் போயிட்டேன். நல்லா சாஃப்டாக சிக்கனும் நல்லா ஸ்பாஞ்சாட்டம் நல்லா வெந்திருந்தது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்.